ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகின்றன. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாய் சீஷர்களோடு கூட அந்த கலிலேயா கடற்கரையில் நின்ற பொழுது அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அந்த காரியத்தை தான் நாம் இதே அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அநேக காரியங்களை தன்னுடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொண்டார். அதற்கு பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் அவர் உயரே எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. ஆம் பிரியமான தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதே போல அவர் பரலோகத்திற்கும் பிதாவினிடத்திலே எடுத்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை அவர் கண்களால் கண்ட பொழுது அவர்கள் உள்ளத்திற்குள் பல கேள்விக்குறிகள் இருந்திருக்கும். அதற்கு மத்தியிலே வானத்திலிருந்து தோன்றின தேவ தூதர்கள் அவர்கள் அந்த சீஷர்களுக்கு சொன்ன காரியம், உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் தடவை வரும்பொழுது இந்த பூமிக்கு அவர் ஒரு இரட்சகராய் இறங்கி வந்தார், ஒரு மீட்பராய் இறங்கி வந்தார். அதன் விளைவாக நாம் இந்த நாட்களிலே கிருபையாய் வழி நடத்தப்படுகிறோம். அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மீண்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் அல்ல, அவர் ஒரு நியாயாதிபதியாய் வரப்போகிறார். வருவேன் என்று சொல்லி போன ஆண்டவர் நிச்சயமாய் அவர் வரப்போகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி, நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம், எவ்வளவு ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அவர் இருக்கும் இடத்திலே நம்மையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் மீண்டும் ஒரு நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மனுஷர் குமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கப்படும். ஆமென். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட ஒரு நாள் வரப்போகிறார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது.
மீண்டும் வரப்போக தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு நியாயாதிபதியாக இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறார். அப்பொழுது அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு கர்த்தர் பலனளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் மனுஷகுமாரன் அவருடைய நாட்கள் எப்படி இருக்கும், அல்லது அவருடைய வருகையின் நாட்களில் என்ன இருக்கும், எப்படி சூழ்நிலைகள் இருக்கும், இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்கிறார்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களில் நடக்கும். லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவாவின் நாட்களில் பூமி எப்படி இருந்தது? ஆதியாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவரே வேதனைப்படுகிற அளவுக்கு அவனுடைய அக்கிரமம் தேவனுடைய சன்னிதானத்தை போய் எட்டினது. அந்த நாட்களிலே ஒரு நியாய தீர்ப்பை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டார். அது மிக பயங்கரமான கொடிதானதாக இருந்தது. அதே போல மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். மனுஷகுமாரனுடைய நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை அல்லது 2ஆம் விசை அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுதும் மனுஷனுடைய அக்கிரமம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆகவே நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அதே போல அதே ஆதியாகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், லோத் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் மனுஷகுமாரனின் நாட்களில் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, லோத்தின் நாட்களிலும் மனிதனுடைய அக்கிரமம் தேவனுடைய சன்னிதானத்திற்கு போய் சேர்ந்தது, எட்டினது. அந்த அளவிற்கு பயங்கரமான அக்கிரமம், அநியாயம், பாவம், அசுத்தம் இதெல்லாம் லோத்தின் நாட்களில் நடந்தது. அதே போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், மனிதர்களுடைய அக்கிரமம் அதிகமாகும் பொழுது அது தேவனுடைய சன்னிதானத்திலே போய் சேருகிறது. ஆகவே அக்கிரமங்கள் பெருகும் பொழுது, அது தேவனுடைய சன்னிதானத்திற்கு எட்டப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய இரகசிய வருகை இருக்கும், 2ஆம் வருகை இருக்கும். அவர் 2ஆம் விசை கிருபை நிறைந்தவராய் இருக்க மாட்டார். அவர் ஒரு நியாயாதிபதியாய் இறங்கி வருவார். நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக அவர் 2ஆம் விசை இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆகவே நாம் மிக ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். இருதயத்தை ஆராய்கிறவர், உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிற கர்த்தர், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதை சோதித்தருகிற கர்த்தர் அவர். காரணம், செய்கைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பதற்கு அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆகவே நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அலசி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிற ஒரு கேள்வி, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று எல்லாரும் பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் அவர் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி இதை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய 2ஆம் நிருபத்தில் எழுதுகிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் அதனுடைய 14 வரை உள்ள பகுதிகளை நாம் பொழுது வாசிக்க கேட்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல்
ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாயிருக்கும். நாம் எதிர்பாராத, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நேரத்தில் ஆண்டவருடைய நாள் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? கரை திரை இல்லாத பரிசுத்தவான்களாய் பிழையற்றவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்திற்கும் உலகத்தின் பாவத்திற்கும் உலகத்தின் பாவத்தின் அந்த அக்கிரமத்திற்கும் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அந்த அசுத்தத்திற்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எப்படி அந்த சீஷர்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வரப்போகிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை கரை திரை இல்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே அவருடைய வருகையில் அவரோடு கூட நாம் பங்கடைய முடியும். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பார்த்தீர்களா பிரியமானவர்களே, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் மரித்து போன பரிசுத்தவான்களை முதலாவது ஆண்டவர் எழுப்புவார். கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழ்ந்தவர்கள், நீதியாய் இருந்தவர்கள், பரிசுத்தமாய் தங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை காத்து கொண்டவர்கள், கரை துறை இல்லாத பரிசுத்தமாய் இருந்தவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை முதலாவது கேட்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மரித்திருந்தவர்களையும் உயிரோடு எழுப்புவார். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் ஒரு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே. கர்த்தர் வருவேன் என்று சொல்லி போனார், மீண்டும் வரப்போகிறார். கொடிதான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா பக்கமும் பாவம், அசுத்தம், அநியாயம், சீர்கேடுகள், இவைகளுக்கு மத்தியிலே கரை திரை இல்லாத பிழையற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எப்படியாவது அவர் வரும்போது அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட வேண்டும். இந்த கிருபை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கமாய் கொடுப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, நீர் வரும் நாளை நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். என்னென்ன காரியங்களை விட்டுவிட வேண்டுமோ அவைகளை விட்டுவிட்டு, என்னென்ன காரியங்களை கை கொள்ள வேண்டுமோ அவைகளை கை கொண்டு கரை திரை இல்லாத மாசற்ற பிழையற்ற குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமாய் ஜீவித்து நம்முடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரையும். ஒவ்வொருவரையும் நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.